நாம் தமிழர் போட்டியிட பார்த்தா நாம் அடுத்த என்ன ஸ்கூப்பை பார்க்க போகிறோம்? மானாமதுரை, சிவகங்கை மாவட்டத்திலே மானாமதுரை தொகுதியை நான் பார்க்க போகிறோம். இது ஒரு தனி தொகுதி. இதில் திமுக சார்பாக தமிழரசி ரவிக்குமார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. திமுகவில் 3 பேர் போட்டியிற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. மாரியப்பன் கென்னடி, ஏஆர் ஜெயமூர்த்தி, 3 பேர். இந்த 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகராஜ், மாரிமுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து கூட்டணி கட்சி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா சண்முக பிரியா, தாவைக்காவை எடுத்துக்கிட்டோம்னா செல்வி இளங்கோவன், இந்த இருவருக்கு போட்டியிட வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இது மானாமரை தனி தொகுதி. எனவே முன்னாள் அமைச்சர் தொகுதி. தாவைக்கா சார்பில் தமிழரசி, தாவைக்கா சார்பில் செல்வி, திமுக சார்பில் பார்த்தா தமிழரசி ரவிக்குமார். தமிழரசி வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்காங்க. எனவே அவங்க இந்த முறை களமிறங்குறாங்க மீண்டும். மாரியப்பன் கென்னடி, ஜெயமூர்த்தி 3 பேர் இருக்காங்க. யாருக்கு கிடைக்கும் தெரியல, கடும் போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக மாரியப்பன் கென்னடியும் கேட்டிருக்காரு. அதே போன்று அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகராஜன் முன்னாள் எம்எல்ஏ, அதே போன்று மாரிமுத்து, இவர்கள் இருவரிடையே போட்டி இருக்கு. அடுத்ததாக நாம் தமிழை பார்த்தீங்கன்னா சண்முக பிரியா, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். இவருக்கு வாய்ப்புன்னு சொல்லி சீமான் ஏற்கனவே அறிவிச்சுட்டாரு. தாவேகா சார்பில் இருவரிடையே போட்டி. இந்த இடத்துல இவங்க 2 பேர் தான் தாவேக்கால மிக முக்கியமான முகங்கள். ஒன்று செல்வி, சிவகங்கை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க தாவேக்கால. அதே போன்று திருப்புவனம் மேற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன். இருவரில் ஒருவருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் யாரை அறிவிக்க போறாருன்னு பார்க்கணும். ஆனால் கடுமையான போட்டி இருவருக்கிடையே இருக்கு என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.